நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. பல்லக்கிலிருந்து வாலியின் உடல் இறக்கப்பட்ட போது தாரை துக்கம் தாங்க முடியாதவளாக வாலியின் தலையை தன் மடி மீது தூக்கி வைத்து கொண்டு மீண்டும் புலம்பினான். பேராற்றல் பெற்றவரே, மன்னர்களின் தலைவனே, கொஞ்சம் கண்விழித்து பாருங்கள். சோகத்தால் கதறி அழுகிற வானர்களை பார்க்கக்கூடாதா? சுக்ரீவனையாவது பார்க்கக்கூடாதா? உயிர் பிரிந்த பின்பும் உங்கள் முகம் களை இழக்கவில்லை. நான் அருகே நிற்கும்போது மற்ற வானரர்களை விடை கொடுத்து அனுப்புவதுதானே உங்கள் வழக்கம். இப்போது நான் உங்கள் அருகில் நிற்கிறேனே, எழுந்து மற்றவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்புங்கள். உங்களோடு தனிமையில் இருக்க நான் விரும்புகிறேன். இவ்வாறு தாரை கதறி அழுதபோது மற்ற வானர பெண்மணிகள் அவளை தேற்றினார்கள். அங்கதனும் சுக்ரீவனும் வாலியின் உடலை சிதை மீது வைக்க அங்கதன் வாலியின் உடலுக்கு தீயிட்டு வலம் வந்தான். எல்லோரும் வாலிக்கு முறையான மரியாதைகளை செய்துவிட்டு அருகில் இருந்த நதிக்கு சென்று நீராடினார்கள். மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு மனம் நொந்த ராமர் சுக்ரீவனை கொண்டு முறையான சடங்குகளை செய்வித்தார். இவ்வாறு வாலியின் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்த பிறகு அனைவரும் ராமர் அருகில் கூடி பேசாமல் நின்றார்கள். முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும்.